Good afternoon. Okay, so எல்லாரும் சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட் போகலாம். ஓகேங்களா? இப்போ என்னெல்லாம் சவுண்ட்ஸ் இது வரைக்கும் கத்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே நான் இங்க போர்ட்ல எழுதியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஸோ நம்ம ஃபாஸ்டா ரீகேப் பண்ணுவோம். யாருக்காவது ஏதாவது இந்த சவுண்ட்ஸோ இல்ல ஆக்ஷன்ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்ததா இல்ல எல்லாருக்கும் பண்ண முடிஞ்சதா? சொல்லுங்க. ரைட். ஓகே. ஸோ நம்ம ரீகேப் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? சாட் பாக்ஸ்ல எல்லாருக்கும் கிளியர்னா இப்ப வரைக்கும் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து அதோட பெயர் வந்து 3 திங்ஸ், ஒரு லெட்டருக்கும் நான் 3 திங்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதோட பெயர், அதோட சவுண்ட், அதோட ஆக்ஷன். கரெக்டா? எல்லோருக்கும் இந்த ஹெச் வரைக்கும் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓகேங்களா? ஒரு பாம்பு மாதிரி கையில வச்சுட்டு ஒரு எஸ் வரையணும் காத்துலே. ஓகே, அதோட பெயர் எஸ், அதோட சவுண்ட் அதோட ஆக்ஷன் வந்து இப்படி. அடுத்தது நம்ம வாய் வந்து மேல போகணும், வேலையா திறக்கணும். ஏரோப்ளேன் அப்படி. ஆக்ஷன் வந்து ஒரு எறும்பு வந்து இப்படி நடக்கிற மாதிரி. இதோட பெயர் வந்து ஏ, சவுண்ட் வந்து அண்ட் ஆக்ஷன் வந்து எறும்பு ஏற மாதிரி. அடுத்தது வந்து பெயர் வந்து டி, சவுண்ட் வந்து டேன்னு சொல்லக்கூடாது, வெறுமே அப்புறமா அதோட சவுண்ட் வந்து டென்னிஸ் பேட்டை இப்படி இப்படி நான் இது பண்ற மாதிரி. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு ஐன்ற அதோட பெயர், அதோட ஆக்ஷன் வந்து இப்படி அண்ட் சவுண்ட் வந்து ஏ. இப்போ வாய் பாத்தீங்கன்னா வெறுமே லைட்டா தான் திறக்குது, இப்படி இந்த பக்கமா போகுது, இப்படி போகல. ஏ ஏ ஏ ஈயும் சொல்லக்கூடாது, ஈயும் சொல்லக்கூடாது, வெறும்னே ஏ ஏ ஏ. ஓகேங்களா? சோ ஏ வாய் பாருங்க இவ்வளவுதான் பிரியுது. ஓகேங்களா? சோ ஏ ஏ ஏ. ஓகே, சோ ஆக்ஷன் இஸ் ஏ ஏ ஏ. அடுத்தது வந்து வெறும் காத்து வந்து லைட்டா பேன் சொல்லக்கூடாது. சோ நீங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கை வச்சு பாத்தீங்கன்னா வாயில அந்த காத்து தெரியும் பாருங்க, தெரியுதா? சோ அந்த மாதிரி. சோ ஆக்ஷன் என்னது அதுக்கு? இப்படி மயில் மாதிரி வச்சுட்டு. அடுத்தது வந்து என்னன்ற அதோட பெயர், அதோட சவுண்ட் அது ஆக்ஷன் வந்து இப்படி கையை வச்சு ஏரோப்ளேன் ஓட்டுறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் அது பெயர் வந்து சி, அதோட சவுண்ட் வந்து க க க. அப்ப அதோட ஆக்ஷன் வந்து ஒரு பூனைக்குட்டியோட மீசைய நம்ம இப்படி இப்படி பண்ண போறோம். க க க க க. அடுத்தது க, அதுவும் கே, அதோட பெயர் கே, ஆனா அதோட சவுண்டும் சி மாதிரி க க க க அப்படிதான் வரும். ஆனா அது வந்து நம்ம கிக்கிங் பண்ற மாதிரி, பாக்ஸிங் பண்ற மாதிரி க க க க க பண்ணும். நெக்ஸ்ட் அதோட பெயர் வந்து இ, ஆனா அதோட சவுண்ட் வந்து எ எ. இப்ப பாருங்க, இ ஐக்கும் ஈக்கும் வித்தியாசம் பாருங்க. ஐயோட வந்து எ எ இவ்வளவுதான் போகுது. ஏ சொல்லும் போது என் வாய் இன்னும் ஜாஸ்தி பிரியும் பாருங்க. எ எ எக், எலிஃபண்ட், எ இப்படி போகுது. சோ ஐ மாதிரியே வரும், ஆனா கொஞ்சம் இன்னும் சவுண்ட் வந்து வயிற்றுல இருந்து வரும் உங்களுக்கு, ஸ்டமக்ல இருந்து. நீங்க ஏ சொன்னீங்கன்னா உங்க ஸ்டமக் பாருங்க கொஞ்சம் உள்ள போகும், உங்க வயிறு கொஞ்சம் நம்ம நம்ம சுவாசம் உள்ள எடுக்கிற மாதிரி அப்படி போகும். ஓகேங்களா? இங்க கூட உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இப்படி தொட்டீங்கன்னா உங்க த்ரோட் வந்து இப்படி கொஞ்சம் டக்குன்னு வெளியே வர மாதிரி உங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அடுத்தது ஹேச். ஹேச்ன்றது அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து அப்படி வரும். ஆக்ஷன் வந்து இப்படி. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகேங்களா? இது இருக்கும். அப்புறம் நம்ம பார்த்தோம் இது ரெண்டுமே சவுண்டுக்கு போடுறதுனால எப்போ எது போடணும்ன்றது. சோ இதுக்கு ஒரு பாட்டு மாதிரி படிச்சோம். சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் ஐ அண்ட் இ அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்படின்னா என்ன? டேக்ஸ் எடுத்தா எடுத்துக்குது. எப்பெல்லாம் ஏக்கு முன்னாடி கேன்ற சத்தம் கேக்குதோ அப்ப நீங்க சி தான் போடுவீங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் ஓன்ற உச்சாரணம் வரும்போது ஓட சவுண்ட் தான் சொல்றது, அப்ப சி தான் போடுவீங்க. அதே மாதிரி யூ வரும் போதெல்லாம் சி தான் போடுவீங்க. எப்பெல்லாம் ஐக்கு முன்னாடி க சத்தம் வருதோ அப்போ நீங்க கே போடுவீங்க. ஈக்கு முன்னாடி கே சத்தம் வந்தா அப்பவும் கே தான் போடுவீங்க. அதனாலதான் அந்த பாட்டை படிக்கிறோம். சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ,
K takes the other two. Other two ஏன் சொல்றோம்? ஏன்னா vowels மொத்தம் 5 தானே இருக்கு. A, O and U போயிடுச்சுன்னா 2 தான் இருக்கு. அதனால other two கூட சொல்லலாம். இல்ல I and E கூட சொல்லலாம். கிளியரா? ரீகேப் பண்ணிட்டேன். சவுண்ட்ஸ் அண்ட் ஏன் எதுக்கு எல்லாமே ரீகேப் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம ட்ரிக்கி வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னா என்னது? இந்த மாதிரி நம்மளால கூட்டி படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த சவுண்ட் படிச்சோம் தானே? டீயும் படிச்சிட்டோம், ஹவும் படிச்சிட்டோம், ஏவும் படிச்சிட்டோம். அப்ப இது மூணுத்தையும் கூட்டி படிச்சா நம்மளுக்கு படிக்க வரணும் தானே? ட, ஹ, அப்படின்னு வருது. கூட்டி படிக்க வரல. சோ அந்த மாதிரி கூட்டி படிக்காத வேர்ட்ஸ் தான் சைட் வேர்ட்ஸ் இல்ல ட்ரிக்கி வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நம்மள அது ஏமாத்துது, ட்ரிக் பண்ணுது. சவுண்ட் போட்டா அது படிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? சோ அத வந்து அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும். பட் நீங்க மொத்தமாவே இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கி வேர்ட்ஸ் ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்காது. 100 150 வேர்ட்ஸ் மேல இருக்காது. அதுலயும் 100 வேர்ட்ஸா உங்களுக்கு அடிக்கடி பண்ற வேர்ட்ஸா இருக்கும், யூஸ் பண்ற வேர்ட்ஸா இருக்கும். சோ மொத்தமா இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒன்லி சைட் வேர்ட்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு மத்ததெல்லாம் உங்களால கூட்டி படிக்க முடியும். ஓகேங்களா? சில ரூல்ஸை வச்சுட்டு நம்மளால கண்டிப்பா கூட்டி படிக்க முடியும். அப்படிதானே? இப்ப தமிழ்லயும் பாத்தீங்கன்னா குரில், நெடில் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த குரில் வந்தா இப்படி படிக்கணும், நெடில் வந்தா இப்படி படிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் இருக்கு. ரைட்? நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பாக்குறோம். இதை வந்து THE த அப்படிதான் படிக்கணும். இது வந்து a pen அப்படின்ற மாதிரி. THERE there, HERE here. தேர்னா அங்கிட்டு, அங்க இருக்கு, அங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அங்க இருக்கு இந்த பென். தூரமா இருந்தா தேர், கிட்ட இருந்தா ஹியர். ஹியர் இஸ் a pen, தேர் இஸ் a pen. அங்கே ஒரு பென் இருக்கு. அப்போ தூரமா இருக்கிறதெல்லாம் தேர், கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் ஹியர். ஓகேங்களா? அப்பதான் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஹி, அவன் அப்படின்னு சொல்ல முதல்லாம் ஹி, அவள் அப்படின்னு சொல்ல முதல்லாம் ஷி. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரோனவுன்னு சொல்லுவோம். ஏன் ப்ரோனவுன்? இப்போ ராம் படிக்கிறார், ராம் எழுதுறார், ராம் ஸ்கூலுக்கு போறார். ஒரு வாட்டியும் ராம் 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 சொல்றதுக்கு பதிலா ராமுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? ஹீன்னு சொல்லலாமா? முதல்ல ராம் இஸ் அ குட் பாய், ஹீ ரைட்ஸ். அப்ப இந்த ஹீ யார பத்தி குறிக்குதுங்க? ராம பத்தி தான் குறிக்குது. சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க இந்த ஹீய யூஸ் பண்ணலாம். அதே மாதிரிதான் ஷீயும். ஷீ எப்போ யூஸ் பண்ணலாம்? இப்போ சீதான்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. சீதா இஸ் அ கேர்ள். சீதா கோஸ் டு ஸ்கூல், சீதா ரன்ஸ் வெல், சீதா டிராஸ் வெல். அந்த மாதிரி எல்லாமே சீதா சீதான்னு சொல்ற. சீதாக்கு பதிலா அவங்க ஜெண்டரை எனக்கு தமிழ்ல ஆண் பால் பெண் பால்னு சொல்றீங்களே, அப்ப நம்ம ஷீன்ற யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ ஷீ ரைட்ஸ் வெல், ஷீ டிராஸ் வெல். அந்த மாதிரி எல்லாம் நீங்க சீதாக்கு பதிலா யூஸ் பண்றதுதான் ஷீ. ஓகேங்களா? அவங்க ஜெண்டரை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? கிளியரா? சோ ஹி, ஷி இதெல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி ஆகணும். HE, SHE ஷி, அப்புறம் ARE ஆர், THEY தே, YOU, அப்புறம் WEV, அப்புறம் ஐன்ற தனியா வரும் போதெல்லாம் அதோட பெயர் சொல்லும். ஏ சொல்லாது. ஓகேங்களா? இன்னைக்கூட சைட் வேர்ட் எழுதிக்கோங்க. have, HAVE have. இன்னைக்கூட சைட் வேர்ட் என்னது? HAVE have. ஓகேங்களா? அப்படின்னு படிக்க வரும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது அப்புறமா நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்க அதை சைட் வேர்டாவே தெரிஞ்சுக்கோங்க. HAVE have. கிளியரா? நம்ம நியூ சவுண்டுக்கு போலாமா? சைட் வேர்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்ப இருக்கிற கத்துக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம புது சவுண்டுக்கு போலாம். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் நடத்துனதுக்கு இப்பவே கேளுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வந்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசிக்ஸ் நம்மளுக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்மளுக்கு வந்து முன்ன போக போக நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? சோ நம்ம போகலாமா? ரைட். சோ இன்னைக்கூட சத்தம் வந்து ஃபர்ஸ்ட் சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ராபிட், rat, rat இப்படிதான் சொல்லுவோம். rat அப்படி சொல்ல மாட்டோம். rat, rabbit, run, ra, ra, raன்னு சொல்லக்கூடாது.
ஓகேங்களா? சோ அப்படி சொல்லும் போது ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு கையில ஒரு துணியோ ஏதாவது ஒண்ணு குடுத்தா அது எப்படி அப்படி பண்ணும். அந்த மாதிரி தான் ஆக்ஷன் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஆரோட ஆக்ஷன் என்னது? ராபிட். சோ ஆரோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா இப்போ? பார்க்கலாமா? இங்க பாருங்க. என்ன பார்க்கலாம்? ராக்கெட். பார்க்கலாமா? ராக்கெட். ராக்கெட். ஆர் ஃபார் ராக்கெட் எல்லாமே ராக்கெட். ஸோ ஆர்ன்றது அதோட பெயர். ஒரு ஒரு லெட்டருக்கும் அதோட பெயரும் தெரிஞ்சுக்கோங்க, அதோட சவுண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன் சொல்றேன்னா, நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஏன் அதோட பெயர் நம்மளுக்கு தெரியணும், ஏன் அதோட சவுண்டு நம்மளுக்கு தெரியணும்ன்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து ரெயின். ரெயின். ரைன்னு சொல்லக்கூடாது. ரைன் கிடையாது, அது ரெயின். ரெயின். ஓகே? So ring, 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 ringle, ring, ring, rose, rose, rose. ஓகேங்களா? ஸோ க்கு வந்து என்னது ராக்கெட், ரெயின், ரிங், ரோஸ். ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இப்ப நம்ம என்னெல்லாம் எழுதலாம்? என்னெல்லாம் எழுதலாம் நம்ம? பாருங்க, போன வாட்டி நம்ம படிச்சோம் இல்லையா? ஆட்னு படிச்சோம். அப்ப ஆட்டோட நம்ம சேர்த்தா ராட் ஆயிடும். கரெக்டா? இன்னுன்னு படிச்சோம். இன்னோட நம்ம சேர்த்தா ரின். கரெக்டா? இப்போட சேர்த்தா ரிப் ஆயிடும். ஓகே? வேற என்ன எழுதலாம்? ஆன், ரான். அவன் ஓடினான். ரான். ஓகே? ரான். வேற என்ன எழுதலாம்? வேர்ட்ஸ் சொல்லுங்க. இது எழுதலாமா? பாருங்க. கிராக். இதுலயே ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, ராக். 2 வாட்டி க வந்தாலும் ஒரே வாட்டி க தான் படிக்கணும்னு நான் சொல்லி இருக்கேன். ஓகேங்களா? எப்போ ஒரு க போடுறது, எப்போ இந்த க போடுறது, எப்போ இந்த க போடுறது, அது நான் உங்களுக்கு ரூல்ஸ் வரும்போது சொல்லி தருவேன். இப்பத்துக்கு ராக்ன்றதுல 2 சியும் வருது, கேயும் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா வவல்ஸும் படிச்ச பிறகு நம்ம இதை தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம ஏறி போவோம் நம்ம. ஓகேங்களா? சோ ஸ்கிராக், ராக் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க வருதா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? படிக்க வருதா? யாருக்காவது படிக்க இன்னும் பிளெண்டிங் கஷ்டமா இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல தயவு செய்து டைப் பண்ணுங்க. என்னால கூட்டி படிக்க முடியல மிஸ் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல டவுட்னு கேளுங்க. ஓகேங்களா? நீங்க கேட்டாதான் எனக்கு புரியும். இல்லாட்டி நீங்க நான் பாட்டு சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், நிறைய சவுண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். அப்புறம் திருப்பி பேசிக்கா வந்து மிஸ் ஆரோட சத்தம் தெரியாது, மிஸ் எஸ்ஸோட சத்தம் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு தான். ஓகேங்களா? சோ சின்னதுலே கிள்ளி இன்னொன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சின்னதுலே டவுட் இருந்தா இப்பவே கேட்டுடுங்க ப்ளீஸ். ஓகேங்களா? சோ ஆச்சு அழோட வேர்ட்ஸ். இப்ப பாருங்க, இது படிங்க. இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிங்க நீங்க. ஓகேங்களா? பாருங்க. என்ன வேர்ட் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, தமிழ்ல அவங்க டவுட்னு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்? அன்மியூட் பண்ணி கேட்கணுமா உங்களுக்கு, இல்ல டைப் பண்றீங்களா? இப்ப இந்த வேர்ட் டைப் பண்ணுங்க முதல்ல, அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பாருங்க, இது என்னது? இது என்னது? டைப் பண்ணுங்க. ஆரோட ஆக்ஷன் என்னது? இப்படி trap. Okay, trap. Karthik sir, kindly allow unmute. I would like very good. Trap. இது இப்ப நான் பண்ணது இது சத்தம் இல்ல. இதுதான் ஆக்ஷன். ஆரோட ஆக்ஷன் இதுதான். என்ன டவுட்னு கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் கேஜி தேஹி தமிழ்னு போட்டிருக்கீங்க. டவுட் என்னன்னு நீங்க டைப் பண்ண முடிஞ்சா டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி கேளுங்க. கார்த்திக் சார், கைண்ட்லி அலோவ் அன்மியூட். எஸ் மேம். எஸ், சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி குழந்தைய கேட்க வைங்க, இல்ல நீங்களே கூட கேட்கலாம். சொல்லுங்க. டைப் பண்றீங்களா? நான் வெயிட் பண்றேன். நான் சாட் பாக்ஸை பார்த்துட்டே இருக்கேன், நீங்க டைப் பண்ணுங்க. தமிழ்ல கூட டைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி கூட்டி படிக்க பாக்குறேன்.
ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி வந்து உங்க சவுண்ட்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கத்துக்கினது ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து இது ஆறுன்னு அதோட பெயர் சவுண்ட் நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த சவுண்ட் பார்க்க போறோம் பாருங்க. இது பாருங்க. ம சொல்லக்கூடாது, ம சொல்லக்கூடாது. வெறும்னே இதோட ஆக்ஷன் வந்து அப்ப இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன். உம்மோட ஆக்ஷன் தெரிஞ்சிடுச்சா? இப்ப நான் என்ன வேர்டு பத்தி பேசுறேன்றது கண்டு மட்டும் பிடிக்க கூடாது. அதை கூட்டி நீங்க படிக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க. என்னது சொல்லுங்க. மேன், வெரி குட். சாப்பு மல்கண்டா சூப்பர். மேன் சொல்லிட்டோம்னா அப்படி ஆயிடும். அதனாலதான் இத மேன்னு சொல்லக்கூடாது, ம்னு சொல்லணும். ஆவோட கூட்டின பிறகுதான் அது மேவா மாறிடும். ஓகேங்களா? மேன். கூட்டி படிக்க வருதா? எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதா? டவுட்னு கேட்டவங்க ப்ளீஸ் தயவு செய்து டைப் பண்ணுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ரைட். சோ மேன். இப்ப நான் இன்னொன்னு காமிக்கிட்டோமா, கண்டுபிடிக்கிறீங்களா? பாருங்க. கிளியர் மிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, கிளியர்னு சொல்றீங்க. ஓகே, சொல்லுங்க. என்ன என்ன வேர்டு சொல்லியிருக்கேன் இப்ப சொல்லுங்க. இது என்னது? என்ன வேர்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மேப். வெரி குட், வெரி குட். சோ இப்போ நான் என்ன ஆக்ஷன் காமிச்சேன்? முதல்ல ம்னு காமிச்சேன், அப்புறம் ஆன்னு காமிச்சேன், அப்புறம் மேன். அடுத்தது ஆப், மேப். ஓகேங்களா? இப்ப நான் இன்னொரு வேர்டு நான் போர்டுல எழுதுறேன். இப்ப நீங்க கூட்டி படிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இத நான் படிக்கல, இப்ப நீங்க படிச்சு பாருங்க. இது என்னவா? இத கூட்டி படிங்க. இத கூட்டி படிக்க வாசிக்க வருதா பாருங்க. இது என்ன சவுண்டு? இது என்ன சவுண்டு? ஏ ஏ மே மின் மின்ட் மின்ட் டேன்னு சொன்னோம்னா மின்டா ஆயிடும். சோ மின்ட் 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 வருதா? மின்ட்னா என்ன? புதினா இலையதான் மின்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, மின்ட் லீவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? crush some mint leaves and put it in the juice. crush பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ mint, int, mint. அடுத்தது இங்க பாருங்க, ஏ போடுறோம் இப்போ. என்ன மேனு மென். மேனுனா ஒரு ஒரு ஆளு பத்தி பேசுறோம், மென்னுனா ஒண்ணுக்கு மேல, ப்ளூரல். மேன், மென். ஓகேங்களா? நிறைய மென் இருந்தாங்கன்னா, நிறைய ஆளுங்க இருந்தா மென். ஓகே, I am going to have a meeting with those men. அந்த அந்த நபர்களோட எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ மென், மேன். படிக்க வருதா எல்லாருக்குமே? ஓகே, இப்போ எம்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸை பார்த்துப்போமா? என்னெல்லாம் எழுதலாம்? சாம் எழுதலாமா? சாம் என்ற பெயர் சாம். சாம்சங் மொபைல் எழுதும் போது நீங்க இதுதான் சாம்னு எப்படி எழுதுவீங்க? சாம். ஆம். ஐன்றது சைட் வேர்ட். ஐ ஆம் ரன்னிங், ஐ ஆம் டான்சிங் அப்படியெல்லாம் சொல்லும் போது நீங்க இந்த ஸ்பெல்லிங் தான் எழுதணும். ஐன்றது தனியா எழுதிட்டு ஆம். ஐ ஆம், ஐ ஆம், ஆம். ஓகேங்களா? புரியுதா? ஆம். சோ இப்போ இம்மோட வேர்ட்ஸை பார்த்துடலாமா நம்ம? இட். இந்த டிக்டேஷன் வேர்ட் எழுதுங்க. நான் ஆக்ஷன் காமிக்கிறேன், நீங்க வேர்ட்ஸ் எழுதுங்க. ஏ. ஓகேங்களா? நான் இப்ப சொல்லி தர போறேன் பாருங்க. இதுதான் ஓகேங்களா? மிட். டோட ஆக்ஷன் வந்து ட்ரம் மாதிரி பண்றது. மிட். ஓகே, இப்ப நம்ம உம்மோட வேர்ட்ஸை முதல்ல பார்த்துடலாம். மூன். என்ன சவுண்ட் வருது? எம் ஃபார் மூன் எல்லாமே மூன். மக். மேங்கோ. மேங்கோ அப்படித்தானே சொல்றோம் நம்ம. மவுண்டன். மஷ்ரூம். பாருங்க, மஷ்ரூம். மூன், மவுண்டன், மக். சோ எல்லாமே சவுண்ட் வருதா?
எல்லாருக்கும் தெரியுதா அந்த சத்தம் என்ற ஒலி தெரியுதா? ஸோ இதுதான் ஓட சவுண்ட். இப்போ அடுத்த சவுண்ட் நம்ம போறோம். ட ட ட பாருங்க, இதுதான் ட. ட ஓடது டோர். ட டாக். ட டாக். ட ட்ரெஸ். ட ட்ரம். ட ட்ரம். ட ட ட ட ட டான்னு சொல்லக்கூடாது. ட ட ட ட ட டோர். ட ட்ரம். ட ட்ரெஸ். ட டாக். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ டோட ஆக்ஷன். ஸோ இன்னைக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், ஆக்ஷனும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இன்னைக்கோட சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ன்றது இப்படி நான் உங்களுக்கு புரியறதுக்காக ன்னு இழுக்கிறேன், ஆனா அப்படிதான் அதோட சவுண்ட் வருது. ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்ஷன் வந்து அடுத்தது வந்து எம் என்றது பார்த்தோம். எம் என்றது ஆக்ஷன் வந்து இப்படி பண்ணணும். அடுத்தது வந்து டியோட ஆக்ஷனை பார்த்தோம். டி என்ன பண்ணோம்? ட ட ட ட ட ட்ரம் மாதிரி பண்ணணும். ட ட ட. இப்போ நான் வந்து ஒரு வேர்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்க கண்டுபிடிங்க. என்ன பத்தி பேசிட்டேன்? வெரி குட். இது காமிக்கல, நான் இது காமிச்சேன். நீங்க மேட்னு டைப் பண்ணிருக்கீங்க, தப்பு. இப்போ கரெக்ட், மேட். ஓகேங்களா? இப்படி காமிச்சாதான் ஆட். இதுதான் மேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன காமிச்சேன்? மேட். மேட். ஓகேங்களா? சோ தப்பா நம்ம சவுண்ட தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பான வேர்டை தான் எழுதுவோம். வெரி குட் ட்ரை சாப்புமல் கண்டா, வெரி குட். குட் ட்ரை. ஸோ மேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆக்ஷன்ஸை வச்சு நான் ரிவைஸ் பண்ண பிறகு நீங்களும் உங்களோட பசங்க கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து எழுதும் போது அந்த சவுண்ட்ஸை சொல்லி சொல்லி போர்டில் எழுதுனீங்கன்னா ஈஸியா குழந்தைங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ மேடு. ரைட். ஸோ இன்னைக்கு சவுண்ட்ஸ் 3 சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு கிராமர், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கிராமர் என்னன்னு கொஞ்சம் கத்துக்கிட்டா நம்மளாலே குட்டி குட்டி சென்டென்ஸ் எழுத முடியுதா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாமே வச்சு இந்த இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு கான்செப்ட் எப்படின்னு கத்துக்க போறோம். ஓகேங்களா? ரெடியா? இப்போ ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல கிளாரிஃபை ஆயிடுச்சா? கேஜி டேஹி தமிழ் என்றவங்க ஏதாவது இன்னும் டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் அடுத்ததுக்கு போறேன். கிளியர்னு டைப் பண்ணிட்டீங்க மத்தவங்க எல்லாம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த சிஎன்ஏல டவுட் இருந்தா நான் திருப்பி சொல்லி தரேன். இந்த சி டேக்ஸ் இதுல டவுட் இருக்கா? ஆமானா எஸ் டைப் பண்ணுங்க. இதுல டவுட் இருக்கா? நான் திருப்பி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆட்னு வருது. அப்போ ஆட், இங்க ஆட்னு வருதுன்னா ஏ வருது. அப்ப நான் சிஏ தான் போடுவேன். இங்க நான் வந்து ஆட்டுக்கு பக்கத்துல கே போட்டா அது தப்பாயிடும். ஓகேங்களா? அப்கோர்ஸ் நீங்க கேள்வி பார்த்தீங்கன்னா கேத்தரின் அப்படியெல்லாம் பேர் வரும்போது சில பேர் கேத்தரின் ஸ்பெல் பண்ணும்போது கேத்தரின் இப்படி ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. சில பேர் கேத்தரின் ஸ்பெல், இதெல்லாம் பேரு. அது நம்மளா வச்சது. நான் அன்னைக்கே சொன்னேன், ஒவ்வொரு மொழியில ஒரு ஒரு மாதிரி பேர் வைப்பாங்க. இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ்ல இருந்து அந்த வார்த்தை வந்தா அதுல இந்த ரூல் ஃபாலோ ஆகும். இப்ப கேங்குருன்றது இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது, ஆனா இங்கிலீஷ் வேர்ட் இதுல வந்திருக்கு. அதனாலதான் கேங்குருல பாத்தீங்கன்னா இப்படி வரும், இந்த கே வரும். சோ அந்த கேங்கரு அப்படின்றதுல மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் அந்த வேர்டு மட்டும். மத்தபடி மோஸ்டா இந்த ரூல் ஃபாலோ ஆகும். இப்போ கேங்கருன்றதுக்கு ஏன் மிஸ் சி வரல, ஏ பக்கத்துல சி தானே வரணும் மிஸ், ஏன் கே வருது நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸெப்ஷன். எல்லா மொழியிலயும் ஒரு எக்ஸெப்ஷன்னா அது அது வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணாது. எல்லா மொழியிலயும் அது இருக்கு. ஆனா அது ஒண்ணுக்காக மத்த எல்லாமே ரூல் ஃபாலோ பண்ணாம இல்ல, ஈஸியா ரூல் ஃபாலோ ஆகும். நீங்க வேணா பாருங்க, எல்லாமே எல்லா வார்த்தையிலயும் ஏ வர்றதுக்கு முன்னாடி சி வரும். நான் சொன்ன மாதிரி சிக்கு முன்னாடி ஐஎன்இ வராம இல்ல, அதுவும் வரும். ஏன் எப்படின்றது நம்ம கத்துப்போம். பேஷண்டா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு
சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு போய் ஒரு புதையல் கண்டுபிடிக்கும் போது அப்பதான் புரியும். ஓ, இதனாலதான் அது அப்படி சொன்னாங்களா, அதனாலதான் அப்படி சொன்னாங்களான்றது உங்களுக்கு எல்லாமே கடகடான்னு புரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒரே நாள்ல நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஒண்ணுமே புரியாது. சோ நம்ம ஸ்லோவா 1 by 1 சொல்லி கொடுப்போம். நீங்க ஆனா கவனமா நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களால படிக்க முடியும். ஓகேங்களா? ரைட், லெட்ஸ் கோ. இப்போ இன்னைக்கு நம்ம இங்க உள்ள சைட் வேர்ட்ஸ் ஹேவ் அண்ட் ஹேஸ் பத்தி என்ன கண்டுபிடிக்க போறோம். கிளியர்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். ஓகே, ஹேஸ், ஹேஸ் இது நம்மளால கூட்டி படிக்க முடியும் தானே. ஹேஸ், என் வாய் எப்படி போச்சு, ஹேஸ். கவனிங்க, அதை இழுத்து சொல்லுங்க எல்லாருமே. ஹ, 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 ஆ, ஸ், ஹாஸ், ஹாஸ். அததான் நம்ம சுருக்கி ரொம்ப நம்மளால இந்த மாதிரி எக்ஸாஜுரேட்னா இந்த மாதிரி யாரா பேச முடியுங்களா? ஹாஸ் அப்படி பேச முடியுமா? பேச முடியாது தானே. ஆனா நம்மளுக்கு அந்த ஒலி நல்லா கேட்கணும். ஹாஸ், என் வாய் எப்படி போச்சு, இப்படிதான் போச்சு. ஹேஸ், ஹேஸ் இப்படி போல. இப்படி போச்சுன்னா நான் பத்தி தான் பேசுறேன்னு அர்த்தம். இப்படி போகுது ஹேஸ், அப்போ பத்தி தான் பேசுறேன். ஓகேயா? சோ ஹேஸ். இப்போ இங்க வந்து ஹேஸ் அண்ட் ஹேவ் பத்தி எப்போ போடணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நான் ஹேஸ் அண்ட் ஹேவ் முதல்ல எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ல முதல்ல நான் ஐ ஹாவ் திஸ் பென், ஐ ஹாவ் திஸ் கார்டு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஐ ஹாவ். அப்போ ஐன்னு உபயோகம் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணேன், இந்த ஹாவ் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? சோ எப்போ எந்த வார்த்தை, அதாவது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யார பத்தி பேசுறோம், எந்த நபரை பத்தியா, எந்த பொருள் பத்தியா, இல்ல எந்த விலங்கு பத்தியா, இல்ல எந்த இடம் பத்தியா, அதுதான் வந்து சப்ஜெக்ட். மோஸ்டா பாத்தீங்கன்னா நவுன் இல்ல ப்ரோனவுனா இருக்கும். ப்ரோனவுன் நான் இப்பதான் சொன்னேன். ஹி, ஷி, இட் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அது ராம் பத்தி பேசுறோம்னா ராமுக்கு பதிலா ஹீன் பேசுவோம். இந்த பெண்ணை பத்தி பேசுறோம்னா பெண்ணு ஒரு வாட்டியும் பென் இஸ் ப்ளூ கலர், பென் இஸ் போர்டு ஒயிட் போர்டு மார்க்கர், பென் இஸ் ஷார்ப் டிப்பு. பெண்ணுன்னு பேசாம பெண்ணு வந்து ஒரு உயிர் இல்லாத பொருள் தானே. அத வந்து இட்டுன்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம், இட்டு. இட் இஸ் ரைட்டிங் வெல், இட் இஸ் ப்ளூ இன் கலர். பெண்ணை போய் ஹீ ஷீ சொல்லலாமா? பெண்ணை போய் இது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாமா? அவள் அழகா எழுதுறா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. பெண்ணை போய் அவள் எழுதுறானா சொல்ல முடியும், அவன் எழுதுறானா சொல்ல முடியும்? பெண்ணு வந்து ஆண் பாலும் பெண் பாலும் கிடையாது. அதனால அது அது நல்லா எழுதும். அந்த அதுதான் இங்கிலீஷ்ல இட்டு அப்படின்னு சொல்லுறோம். சோ எதெல்லாம் உயிர் வாழாதது, நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நான் லிவிங் திங்ஸ். அந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ்க்கு தான் இட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா விலங்குகள்ன்றது ஒரு பறவை அப்படின்னு பேசும் போதெல்லாம், பறவைக்கு நீங்க கேள்விப்பட்டீங்க இட் இஸ் ஃபிளைங் ஹை. அப்ப பறவை உயிர் வாழுது தானே. எதுக்கு இட்டு போட்டாங்க? மிஸ் நீங்க தானே சொன்னீங்க உயிர் வாழாததுக்கெல்லாம் எதுதான் இட்டு போடணும். ஆனா பறவையோட எது அது ஆண் பாலா பெண் பாலா, எந்த ஜெண்டர், மாஸ்குலைனா ஃபெமினைனா நம்மளுக்கு தெரியுமா? அத பார்த்த உடனே இது ஆம்பளை பறவை இது பொம்பளை பறவைன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. யாராவது வளர்க்குறவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஆம்பளை இல்ல பொம்பளைன்றது. கரெக்டா? சோ அதனால அந்த மாதிரி டைம்ல நம்ம இட்ன்னு சொல்றான். இட் இஸ் ஃபிளைங் ஹை, இட் இஸ் அ பேர்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா வித்தியாசம் உங்க எல்லாருக்குமே? இட்டுன்றது நான் லிவிங் திங்க்கு தான் போடுவோம். ஆனா நம்மளுக்கு ஜெண்டர் தெரியலன்னா நம்ம இட்டு. ஆனா மனுஷங்களை பார்த்த உடனே இது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிரும். அந்த டைம்ல போய் நம்ம வந்து இட்டுன்னு மனுஷங்களை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ரைட். சோ உங்க சப்ஜெக்ட்ன்றது நவுன். நவுன்னா என்னது? நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு நபரோட பெயர், ஒரு பொருள், ஒரு விலங்கு இல்ல ஒரு இடம். இத பத்தி எல்லாம் குறிக்கிறது தான் நவுன். ஓகேங்களா? சோ அந்த நவுன் வந்து இந்த இடத்துல பாருங்க, இங்க ஹி, ஷி, இட். ஹி, ஷி, இட் இது வந்தா இது மூணுமே பார்த்தா கண்ண மூடி ஹேஸ்ன்னு போடணும். அதுக்கப்புறம் உங்க நவுன் வந்து அது வந்து சிங்குலரா இருந்தா, ஒத்தையில இருந்தா
சிங்குலரா இருந்தா நீங்க ஹேஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்னு பத்தி பேசுறேன். இப்ப இந்த பென் என்னது ஒத்தையில இருக்கு. பென் ஹேஸ் ஷார்ப் நிப். இந்த பென்னுக்கு ஷார்ப்பான நிப் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பென்னு பத்தி பேசுறேன். இதே இப்போ 2 பென் வந்துடுச்சு என் கையில. இப்ப 2 ஆயிடுச்சு. பென்ஸ் ஹேவ்னு போடுவேன். ஏன்னா 2 ஆயிடுச்சு. 1க்கு மேல ப்ளூரல் இருந்தா நீங்க வந்து ஹேவ் போடணும். சிங்குலர் இருந்தா ஹேஸ் போடணும். இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல. இப்ப நான் இங்க ஒத்தையில இருக்கேன். ஐ ஹேவ்னு சொல்லுவேன். இல்ல என் பேர் வந்து சோனினா சோனி ஹேஸ்ன்னு சொல்லுவேன். இப்ப சோனியோட சேர்ந்து இங்க வேற யாரா இன்னொரு டீச்சர் இருக்காங்க, ரமா மேம்னு வச்சுக்கோங்களேன். சோனி அண்ட் ரமா மேம் ஹேவ் பென்ஸ். 2 பேர் வந்துட்டோம் இல்லையா? அப்போ ஹேவ்னு உபயோகிப்பேன். வெறும் ஒருத்தர் பத்தி பேசும்போது ஹேஸ்ன்னு பேசணும். அது நபரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு இன்னும் புரியும். நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. ஐ, தே, வி, யூ. இங்க நவுன் வந்து சிங்குலரா இருக்கும் போது இந்த ஹேஸ யூஸ் பண்ணணும். இங்க நவுன் வந்து ப்ளூரலா இருக்கும் போது இந்த ஹேவ் யூஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு இதுல டவுட்னு டைப் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளா எழுதி காமிக்கிறேங்க. கேட் இந்த போர்ட்ல எழுதி காமிக்கிறேன். கேட் இங்க பாருங்க, இங்க கேட்ஸ். இங்க 1க்கு மேல கேட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எங்க எது எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இங்க 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கு, 2க்கு மேல இருக்கு, 3ஆ இருக்கு. இப்ப எங்க எது போடுவீங்க? கேட் ஹேஸ் போடுவீங்களா, ஹேவ் போடுவீங்களா? எழுதுங்க. நம்பர் 1 போட்டு எழுதுங்க. எது எழுதுவீங்க? ஹேஸா ஹேவா? இங்க ஒத்தையில இருக்கு இந்த நவுன். கேட்ன்றது ஒரு விலங்கு தானே, அது ஒரு நவுன் தானே. ஓகே, இந்த நவுன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? என்னது இது? வெரி குட். சாப்பு மல்கண்டா டைப் பண்ணிட்டீங்க. கேட்ன்ற வரும்போது ஒத்தையில வரும்போது நான் என்ன சொன்னேன்? உங்க நவுன் வந்து சிங்குலரா இருந்தா, உங்க நவுன் வந்து சிங்குலரா இருந்தா நீங்க ஹேஸ் போடணும். அப்போ நவுன் இங்க சிங்குலரா தானே இருக்கு, ஒரு கேட் தானே இருக்கு, அப்ப நான் ஹேஸ் போடுவேன். இங்க நவுன் என்ன இருக்கு? 1க்கு மேல இருக்கு, ப்ளூரலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஹேவ் தான் எடுப்பேன். ஏன்னா இங்க என்ன சொன்னேன்? உங்க நவுன் வந்து ப்ளூரலா இருந்தா ஹேவ். மத்தபடி இங்க வந்து சப்போஸ் இங்க இங்க பாருங்க, he has a cap. அவன், he வந்தா என்ன போடணும்? has போடணும். she வந்தா என்ன போடணும்? has போடணும். இங்க நான் இப்போ வந்து இது போடுறேன், they போடுறேன். they பண்ணா இங்க இது கரெக்டா? they வந்தா இங்க என்ன வரணும்? they வந்தா என்ன வரணும்? they வந்தா என்ன வரணும்? have வரணும். அப்ப இது கரெக்டா? இது தப்பு தானே. சோ இது தப்பு. they வந்தா, சோ இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். இந்த ஐ, தே, வி, யூ இது எல்லாமே ஸ்பெல்லிங் நான் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஐ, தே, வி, யூ. எங்க இருக்கு யூ? ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு சைட் வேர்டா சொல்லி கொடுத்துட்டேன். சோ இது எல்லாமே சப்ஜெக்டா வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இது சப்ஜெக்டா வரும். இது கூட நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஹி, ஷி, இட்ன்றது உங்களால வாசிக்க முடியும். இட், இட். ஓகே, சோ இது எல்லாமே தான் சப்ஜெக்டா வரும். வேற இல்ல யாரோட பேரா வரப்போகுது, ராமு, ஷாமு, யாரோட பேரா வரும். அது அந்த மாதிரி பேரு, விலங்கு அதெல்லாம் வரதுதான் நவுன். சோ இந்த ரூல் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நவுன் சிங்குலரா, சிங்கிள்னா ஒத்தையில வந்ததுன்னா நீங்க ஹேஸ் போடணும். ஒரு நவுன் ப்ளூரலா வந்தா ஹேவ் போடணும். அது தவிர்த்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா ஹேவ் போடணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா ஹேஸ் போடணும். அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை எழுதிக்கோங்க. நவுன்ன்றது என்னன்னு நான் கிளியரா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு நபரோட பெயரா இருக்கலாம், இல்ல நபராவே இருக்கலாம். இப்ப ஒரு டாக்டர்னா நபர் தானே.
டாக்டரோட பெயர் எனக்கு தெரியாது. இப்ப நான் டீச்சர். டீச்சர் ஒரு நவுன் தான். ஏன்னா நானும் ஒரு நபர் தானே டீச்சர்ன்றது. ஓகே, பேர்னா மிஸ் பெயர் தானே சொன்னாங்க. அப்போ சோனின்னு போட்டிருந்தாதான் நவுன் கிடையாது. டீச்சர்ன்னு போட்டிருந்தாலும் நவுன் தான். நர்ஸ், டாக்டர், இன்ஜினியர், இல்ல ஒரு குப்பை எடுக்கிறவங்க, இல்ல வீட்ல வந்து ஒரு ஹெல்ப் பண்றவங்க, ஹெல்ப்பர் அப்படின்னு தான், அதுவும் நவுன் தான். ஓகேங்களா? மேடுன்னு சொல்லுவாங்க, சர்வன் மேடுன்னுவாங்க, ஹெல்ப்பர்ன்னுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க எல்லாம் கூட குக்கு, சமையல் பண்றவங்க குக்கு, அதுவும் நவுன் தான். ஏன்னா அவங்க ஒரு நபர் தானே. அதே மாதிரி இடம். இடம் வந்து ஒரு வில்லேஜ் அப்படின்னு பேசுறேன். ஓகேங்களா? அது மாதிரி அது பேசினாலும் சரி, ஒரு சிட்டி பத்தி பேசினாலும் சரி, அதோட பெயர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சிட்டின்னு சொன்னாலும் நவுன் தான், வில்லேஜ் சொன்னாலும் நவுன் தான். அது நம்ம இன்டெப்த் உங்க மிஸ் மானசா மேம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ்னா என்ன, வெறும் வில்லேஜ் தான் காமன் நவுன். வில்லேஜோட பெயர், இப்ப நான் ஏதாவது ஒரு பெயர் சொல்றேன், உங்க உங்க ஊர்ல கெண்டின்னு இருக்கு, அப்போ கெண்டின்னு சொல்லி கெண்டி பத்தி பேசினா அது ப்ராப்பர் நவுன். வெறும்னே ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொன்னா அது காமன் நவுன். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க தானே. இதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. இல்ல இது ஆல்ரெடி நீங்க சப்ஜெக்ட்ல படிக்கிறீங்கன்னா நோன்னு எழுதுங்க. இந்த ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்னா எஸ்ன்னு போடுங்க, ஒய்ன்னு போடுங்க. வேண்டாம் அப்படி நீங்க சப்ஜெக்ட்ல கத்துக்கிறீங்கன்னா அப்படின்னா நோன்னு போடுங்க. எனக்கு நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றது நான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு போவேன். உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு போடுங்க, வேண்டானா நோன்னு போடுங்க. சோ தட் நான் இது மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நவுன்னா என்ன, நவுன்ல எத்தனை வகை இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எஸ்ன்னு போடுங்க. இல்ல எங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிளாஸஸ் நடத்துறாங்க அப்படின்னா நோன்னு போடுங்க. ஓகே, ரைட், வெரி குட். சோ இதெல்லாம் ஓகே தானே. வெறும் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியணும். ஆல் ரைட், ஓகே, குட். சரி. சோ தே ஹேவ், ரைட். சோ இது ஏன் இப்ப நம்ம எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒருத்தவங்க எஸ் சொல்றாங்க, ஒருத்தவங்க நோ சொல்றாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் கலந்து கலந்து தான் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. பட் இன்டெப்த் கிராமர்னு நான் டெஃபினிஷனா உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கலன்னா, அது வந்து உங்களுக்கு நீங்க எது படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. சும்மா மனப்பாடம் ஒரு ஒரு டெஃபினிஷனை மனப்பாடம் பண்ணி படிச்சா மறந்துடும் உங்களுக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா நவுன்னா என்னன்னு. இப்ப நவுன்லயே வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்டேட், அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, அதெல்லாம் இன்டெப்த் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு என்ன தேவை இருக்கு. நவுன் வந்து சிங்குலரா இருந்தா, ஒத்தையில இருந்தா அதுக்கு நீங்க ஹேஸ போட்டுருங்க. நவுன்னா என்னன்னு உங்களுக்கு நான் டெஃபினிஷனா சொல்லல உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு நவுன்னா என்னன்னு டக்குன்னு நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே நவுன். என்கிட்ட இப்ப இந்த கேமரா, இந்த லேப்டாப், இந்த பென்னு, இந்த கார்டு எல்லாமே நவுன் தான். இந்த கண்ணாடி எல்லாமே நவுன் தான். ஏன்னா அதெல்லாம் பொருள் கடை இல்லையா? சோ உயிர் இருக்கிறதும் சரி, உயிர் இல்லாததுக்கும் சரி, அது எல்லாமே நவுன் தான். ஓகே, கிரேட். சரி, நான் எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ட்ரை பண்றேன் இந்த கோர்ஸை உங்களுக்கு ஒரு மிக்சரா கொடுத்து உங்களுக்கு பேச முடியும், எழுத முடியுற மாதிரி நான் பாக்குறேன். ஆல்ரைட். சோ நம்ம இதுக்கு ஒரு குயிக் ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம். இன்னும் 2-3 சென்டென்ஸ் பார்த்துட்டு நம்ம கேம் மாதிரி விளையாடுவோம். ஓகேங்களா? எங்க இருக்கு டஸ்டர்? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன்னா எஃப்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேசணும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நான் டக்கு டக்குன்னு சில டைம் ஃபாஸ்டா போயிடுவேன். புரியலன்னா ப்ளீஸ் கேளுங்க. ஓகேங்களா? ஃபாஸ்டா இருந்தா எஃப்ன்னு டைப் பண்ணுங்க. புரியல நான் ஓகேங்களா? ரைட். சோ இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். இன்னும் ஒரு நல்லபடி புரியறதுக்கு நாங்க. இப்ப இங்க டேஷ் போட்டுடுறேன் நானு. இங்க ஹேஸ் இப்படி போடுறேன். இப்போ இங்க வந்து எந்த சப்ஜெக்ட போடலாம்? இங்க ஹேஸ் வந்திருக்கு, ஹேஸ் வந்திருக்கு. ஓகே, ஃபாஸ்ட்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். ஓகே, இப்போ இங்க டேஷ் போட்டிருக்கேன். டேஷ்ல இப்ப எந்த சப்ஜெக்ட் இதுல இருந்து எடுப்பீங்க? இந்த பக்கமா எடுப்பீங்களா, இந்த பக்கமா எடுப்பீங்களா? ஹேஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க ஈயும் போடலாம், ஷீயும் போடலாம், அவனும் போடலாம், அவளும் போடலாம். கரெக்டா? ஹீயும் போடலாம். ஹீ ஹேஸ் அ மேப். அவன் கிட்ட ஒரு மேப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹேஸுக்கு என்ன மீனிங் வருது? கிட்ட, அவங்க கிட்ட அந்த மேப் இருக்கு. ஏன் கிட்ட? இப்ப இங்க வந்து ஷீயும் போடலாம் இல்லையா? ஷீ ஹேஸ் அ மேப்னு போடலாம். கரெக்டா? ஷீ ஹேஸ், இது பாருங்க, ஹேஸ்
ஆப். இது எல்லாமே நான் எழுதுற வேர்ட்ஸ் உங்களால கூட்டி படிக்க முடியும் மாதிரி வேர்ட்ஸ் தான் நான் எழுதுறேன். ஓகேங்களா? சோ she has a map. ரைட்? சைட் வேர்டா இருந்தா மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாமே டாட் போட்டு படிங்க. ரைட்? இப்ப பாருங்க, அடுத்தது இங்க நான் இங்க have போடுறேன். இப்போ இங்க வந்து இந்த டேஷ்ல வந்து நான் என்ன போடலாம்? இங்க ஐயும் போடலாம், ஐ ஹாவ் அ மேப்பும் சொல்லலாம். என்கிட்ட இருந்தா, அவங்க கிட்ட இருந்தா, தே ஹாவ் அ மேப். ஐ ஹாவ் அ மேப், தே ஹாவ் அ மேப், we have a map, you have a map. இது கேள்வியா வரும். இப்ப இது இந்த எல்லா சென்டென்ஸ்க்குமே என்ன என்ன வித்தியாசம்? இங்கன்னா ஐனா என்கிட்ட இந்த மேப் இருக்கு, தேனா அவங்க கிட்ட மேப் இருக்கு. தே வந்து நீங்க அத சார்ந்தா இல்ல, நீங்க அதுல இல்ல, யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் இட். வி வந்தா நீங்களும் அதுல இருக்கீங்க. அந்த இப்ப 5 பேர் இருக்காங்கன்னா அதுல நீங்களும் ஒருத்தர், அப்பதான் நீங்க அத வீன்னு சொல்லுவீங்க. 5 பேர் இருக்காங்க அதுல நீங்க இல்லைன்னா தேன்னு சொல்லணும். அவங்க அவங்க இருக்கும் போது அதுல நீங்க இருப்பீங்களா? நாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் வி வரும். சோ தே எப்ப போடுவீங்க? நீங்க அதுல இல்ல, ஆனா மத்தவங்க கிட்ட அந்த பொருள் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது தே ஹாவ் அ மேப், வி ஹாவ் அ மேப், உங்ககிட்ட அந்த மேப் இருக்கு. யூ யூ ஹாவ் அ மேப்? கொஸ்டின் மார்க். உங்ககிட்ட மேப் இருக்கா? யூ ஹாவ் அ மேப்? கொஸ்டின். பாருங்க, தெரியுதா போர்டு நல்லா? சோ இந்த இந்த பொருள் எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் வந்தா ஹாவ போடலாம், மீனிங் மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெரி குட் சாப்பு மல்கண்டா. வி ஹாவ் அ மேப்னு போட்டிருக்கீங்க, வெரி குட். வியும் போடலாம், ஐயும் போடலாம், தேயும் போடலாம், யூவும் போடலாம். ஏன்னா என்ன, இது எல்லாம் வந்தா ஹாவ் போடலாம். என்ன, நீங்க அந்த டைம்ல யார்கிட்ட மேப் இருக்கோ அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. என்கிட்ட உங்ககிட்ட இருக்குன்னா ஐ ஹாவ் அ மேப். இப்ப உங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டினா ஐ ஹாவ் அ கிச்சன் அப்படி சொல்ல போறீங்க. வேற உங்க பக்கத்து வீட்டுல யாருக்கிட்டயா கேட்டிருந்தா, அவங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தா தே ஹாவ் அ கிச்சன் அப்படின்னு சொல்ல போறீங்க. உங்க வீட்டுல எல்லாரும் 4 பேர் சேர்ந்து இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னா வி ஹாவ் அ கிச்சன் அப்படின்னு சொல்ல போறீங்க. வேற யார்கிட்டயே கேள்வியா கேட்க போறீங்க, உங்ககிட்ட அது இருக்கா அப்படின்னு கேட்க போறீங்க. அப்ப நான் உங்ககிட்ட யூ ஹாவ் அ டவுட், உங்ககிட்ட கேட்கிறேன் இல்லையா நிறைய வாட்டி, யூ ஹாவ் அ டவுட், உங்ககிட்ட டவுட் இருக்கா, உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுதான் யூ ஹாவ் அ டவுட் அப்படி கேட்கறது. சோ அதுதான் இப்போ நம்ம படிச்சது. ரைட்? இப்போ இங்க வந்து நம்ம ஷீக்கு இது பாருங்க, இங்க இதே மாதிரி ஹேஸ் போடுறேன், திருப்பி இது எல்லாமே ஹேஸ் பார்க்கலாம். இங்க வந்து ஹி, ஷீ, ஷீ. இங்க பாருங்க, இப்ப ஒரு பேரை போடுறேன், ராம். ராம்ன்றது என்ன, ஒரு நவுன் தானே. ராம் ஹேஸ் அ மேப். இப்ப ராம் அண்ட் ஷாம் போட்டா இங்க ஹேஸ் கரெக்டா? வராது. ராம் அண்ட் ஷாம் 2 பேரா இருக்காங்க, அப்போ நவுன் ப்ளூரல்னா என்ன பண்ணும்? ஹாவ் போடணும். ராம் அண்ட் ஷாம் ஹாவ் அ மேப். சோ இந்த பொருள் அதேதான், மாறல. ஆனா இங்க சப்ஜெக்ட் மாறும் போது அந்த மீனிங் எப்படி மாறுது பாருங்க. புரியுதா? இந்த ஹேஸ் அண்ட் ஹாவ்க்கும் ஒரே மீனிங் தான். அவங்க கிட்ட அது இருக்கு, அவ்வளவுதான். அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். இது ரெண்டும் மாறல, மீனிங் அதேதான். இந்த இடத்துல அவங்கவா, நம்மவா, நானா, அவனா, அவளா அப்படின்றதுதான் மாறுது. ஓகேயா? கிளியர்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். கிளியர்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். ஓகே, எக்ஸாம்பிளா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், பாருங்க. ஆன்சர்ஸ சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணாம அன்மியூட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுங்க. பசங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்களால படிக்க முடியற சென்டென்ஸ் தான் நீங்க எழுதியிருக்கேன். சோ தயவு செய்து படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இங்க பாருங்க, he, he சைட் வேர்ட், அதனால கூட்டி படிக்க முடியாது. he dash a cat, cat. அவன் கிட்ட ஒரு கேட் இருக்கு. கிட்டன்னு தான் மீனிங் வருது. அவன் ஒருத்தர் இருக்காருங்க. he வந்தா என்ன போடணும்? ஹேஸா ஹேவா? என்ன போடணும்? he வந்தா ஹேஸ் தான் போடணும். கரெக்டா? வெரி குட். அடுத்தது பாருங்க, இங்க தே.
தே வந்திருக்கு. தே வந்தா என்ன போடணும்? ஹாவா போடணுமா ஹேஸ் போடணுமா? எது போடணும்? அவங்க கிட்ட a cat. இங்க பாருங்க தே சைட் வேர்ட் THEY சைட் வேர்ட் தே டேஷ் a cat cat. அப்போ தே வந்தா have தான் போடணும். வெரி குட். இப்ப அடுத்தது பார்க்கலாம் நம்ம. இட்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஒரு ஸ்டிக் இருக்கு. அந்த ஸ்டிக்க நான் ஸ்டிக்னு சொல்லாம இட்னு சொல்றேன். இட் இட் டேஷ் அ க ர் க்ர ஆக் கிராக். கூட்டி படிக்க முடியுது தானே இது? க ர் க்ர கிராக்னா வீரல். க ர் ஆக் கிராக். இட் டேஷ் அ கிராக். இட் ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? இட் வந்தா என்ன சொன்னேன்? ஹீ ஷீ. இட் வந்தா என்ன சொன்னேன்? ஹேஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது வி. வி வந்தா என்ன வரும்? வி டேஷ் அ ப எட் பெட். கூட்டி படிக்க முடியுதா? ப எட் பெட். வி டேஷ் அ ப எட் பெட். வி டேஷ். வி வந்தா என்ன வரும்? ஹேவ் வரும். வி ஹீ ஐ மீன் தே ஐ எல்லாம் வந்தா ஹேவ் வரும். ரைட். அடுத்தது பாருங்க. ராம். ராம்ன்றது ஒரு நவுன். ஒரு நவுன் தானே? அந்த நவுன் என்னது? சிங்குலரா இருக்கு. ஒரு ராம் மட்டும் தான் இருக்காரு இங்க. ராமோட சேர்ந்து வேற யாரும் இல்ல. அப்ப ராம் ஒரு சிங்குலர் நவுனா இருந்தா என்ன பண்ணணும்? ஹேவா ஹேஸா? ஹேஸ். ராம் ஹேஸ் அ டின். tin has a tin. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் உங்களால படிக்க முடியும் தானே? இங்க பாருங்க. do you சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இங்க கேள்வியா இருக்கிறதுனால இங்க do போட்டிருக்கேன். you சைட் வேர்ட் அப்படியே கூட்டி படிக்க முடியாது. a ஆப் நாப். நாப்னா ஒரு குட்டி தூக்கம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நாப். இங்க யூ வந்திருக்கு. யூ வந்தா என்ன வரும்? ஹேஸா ஹேவா? கரெக்ட். யூ வந்தா ஹேவ் வரும். டு யூ ஹேவ் அ நாப்? புரியுதுங்களா எல்லாருக்குமே கேம்? ஸோ இந்த மாதிரி தான். வெரி குட். ஆன்சர்ஸ் எல்லாருமே சூப்பரா டைப் பண்ணியிருக்கீங்க சேட் பாக்ஸ்ல. நான் நம்புறேன் இன்னைக்குள்ள கிளாஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் வீட்ல போயிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் வீட்ல பொருள் இருக்கும், ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கா, அந்த பென்சில் பாக்ஸ் அப்படின்னு எழுத முடியல ஸ்பெல்லிங்னாலும் அந்த பென்சில் பாக்ஸை வரையுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கிட்ட ஒரு புக் இருக்குன்னு எனக்கு சொல்லணும். நான் எனக்கிட்டன்னு யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவேன்? ஐன்னு யூஸ் பண்ணுவேன். ஐ டேஷ் அ புக். புக் ஸ்பெல்லிங் இப்போதைக்கு எனக்கு இன்னும் தெரியலன்னா இங்க புக்கை வரைஞ்சுக்கிட்டேன். இப்போ ஐ. ஐ வந்தா என்ன வரும்? ஹேவ். இப்போ உங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அப்போ வி டேஷ் அ கேட். கேட் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும், அதனால வரைய வேண்டாம். க ஆட் கேட். அப்ப இங்க வி டேஷ். அப்புறம் உங்களோட பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அவன்கிட்ட ஒரு மேப் இருக்கு அப்படின்னு. அப்போ ஹி. அவன் சொல்லும் போது என்ன போடுவீங்க? ஹி டேஷ் அ மேப். அப்போ அவன் வந்து என்ன போடுவேன்? ஹேஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் பேச ஆரம்பிங்க, எழுத ஆரம்பிங்க. யாரெல்லாம் இவ்வளோ சென்டென்ஸ் எழுதி வரான்னு நான் பாக்குறேன். எல்லாருக்குமே எவ்வளோ பொருள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ இப்போ அவள் அவள் ஷீ ஹேஸ் a snack. அவளுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. she has a snack. ஸ்நாக்னு எழுது. she has a snack. இந்த மாதிரி குட்டி குட்டியா சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஹேவ் எங்க போடணும், ஹேஸ் எங்க போடணும். இங்க உள்ள பொருள் எல்லாருமே சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நவுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஹீ ஷீ இட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்போ என்ன வந்தா ஹேஸ் போடணும் ஹேவ் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்க உள்ள பொருள் நம்ம நிறைய ஸ்பெல்லிங்ஸ் பார்த்துட்டோம். பேண்ட் பார்த்துட்டோம், கேட் பார்த்துட்டோம், ஸ்நாக் பார்த்துட்டோம், மேப் பார்த்துருக்கோம், கிட்டுன்னு பார்த்துருக்கோம். என்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு, கேப்பு. இது எல்லாமே நவுன் தானே? கேப்பு கிட்டு இதெல்லாம் நவுன் தானே? ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வரும்போது இதை ரீகேப் பண்ணிட்டு, இன்னும் யாருக்காவது புரியலன்னா டவுட்னு டைப் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல ரீகேப் கொடுத்துட்டு உங்களுக்கு திருப்பியும் அடுத்த பாடம் நடத்துவேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்போ நம்ம எல்லா சவுண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். ஸோ இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாமா? ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ. நன்றி.